ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு இயேசு அவர்களிடம் கூறியதோ, இடுக்கான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் ஏறாமல் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்லுவார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோப்பும் இறைவாக்கினர் யாவரும் இறை ஆட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும் பொழுது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறை ஆட்சியின் பொழுது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுக்கு அரசனுடைய சேவகர்கள் வந்தார்கள். வந்து நின்று சொன்னார்கள், இதோ உன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றதோ, நாளை நீ அரண்மனைக்கு வர வேண்டும். அந்த பெரிய பணக்காரன் பயப்பட ஆரம்பித்தார். நான் எந்த குற்றமும் செய்யலையே, எதற்காக அரசன் என்னை அழைக்கின்றான்? ஆனால் அரசனுடைய ஆணையை அவன் மறுக்க முடியாது. அப்போ அந்த படை வீரர்களை பார்த்து அவன் சொல்லுகின்றான், நாளை நான் வருகின்றேன் என்று அரசனிடம் சொல்லுங்கள். படை வீரர்களும் சென்று விடுகின்றார்கள். அப்பொழுது அந்த பணக்காரன் யோசித்து பார்க்கின்றான், தனியா போறது நல்லதில்லை. ஏன்னா அரசவையில் என்ன நடக்குதுன்ட்டு தெரியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அவன் யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கு 3 நண்பர்கள் இருக்கின்றார்கள். அந்த 3 நண்பர்களில் யாராச்சும் அத்தனை கூட்டின்னு போனோம் அப்படின்ட்டு. அப்போ அவன் 3 பேரையும் யோசித்து பார்க்கின்றான். ஒருத்தன் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அவனும் இவனும் பிரிய மாட்டார்கள். அப்போ நேரடியாக அவன் வீட்டுக்கு செல்லுகின்றான். சென்று, என் மீது வழக்கு ஒன்று வந்திருக்கின்றதோ,
அரசனை பார்த்து, நாளை நான் பேச வேண்டும், நீ என் கூட வர்றியா அப்படின்னு கேட்க. உடனே அவன் சொல்றான், அரசனிடத்துல நான் வர முடியாது. அப்படியே சொல்லிடுறான், நான் வர முடியாது, எனக்கு இது தேவையில்லாத ஒரு ஒன்று, ஆகையா நான் வர முடியாது. இவனுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா, சின்ன வயசுலேருந்து நம்ம எவ்வளவு ஒன்றாக வளர்ந்தோம், ஆனால் நீ வர முடியல அப்படின்னு சொல்லிட்டியே அப்படின்ட்டு ஒன்றும் பேசாமல் அமைதியாக போயிடுறான். இரண்டாவது நண்பனிடத்திலே செல்லுகின்றான். அவன் ரொம்ப க்ளோஸ் இல்லை, பரவாயில்ல, கொஞ்சம் பழக்கம், கொஞ்சம் க்ளோஸாக பேசுவான். அவனிடத்திலே சென்று சொல்லுகின்றான், இதோ நாளை அரசன் என்னை அழைத்திருக்கின்றான், வழக்கு ஒன்று என் மீது வந்திருக்கின்றதோ, நீ வர முடியுமா அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான், ஓ வழக்கு வந்துடுச்சா, சரி ஓகே, நான் உன் கூட வர்றேன், ஆனால் அரண்மனை வாசல் வரை வருவேன், அதுக்கு மேலே உள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு ஆச்சரியம், என்ன நீ இங்கிருந்து அரண்மனை வாசல் வரைக்கும் வந்துட்டேன்னா உள்ள போய் சபையில் எனக்காக வாதிடுறது யாரு, வாதாடணும் இல்லை, அதனால உள்ள வா அப்படின்னு சொன்னா, என்னால் அதெல்லாம் வர முடியாது, உன் கூட அரண்மனை வாசல் வரை வருகின்றேன், அதுக்கப்புறம் நீ உள்ள போ, நான் வெளில நிற்கிறேன். ரெண்டாவது நண்பனும் கைவிட்டான். மூன்றாவது நண்பன் இடத்துல போய் நிற்கிறான். என்ன செய்யறதுன்னு தெரியல, நாளைக்கு நான் அரசனை சந்திக்க வேண்டும், என்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க வேண்டும், நீயாவது வர்றியா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், என்ன உன்னுடைய பிரச்சனை சொல்லு அப்படின்றான். அவன் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுகின்றான். இதுவாக தான் இருக்கலாம் என்று சொன்ன உடனே அவன் சொல்றான், நீ கவலையே படாத, நான் வர்றேன், நான் வருகின்றேன், உனக்காக வாதாடுகின்றேன், உனக்கு நான் விடுதலையை பெற்றுக் கொடுக்கின்றேன் என்று சொல்லி, இவன் அவ்வளோ ரொம்ப க்ளோஸ் இல்லை. அவன் அடுத்த நாள் காலையில் கரெக்டாக வர்றான், இவனோட அரச சபைக்கு வருகின்றான். வந்து நின்று அரசனுக்கு முன்னால் நின்று தன்னுடைய நண்பனுக்காக வாதாடுகின்றான். வாதாடி அவனுடைய நியாயத்தை எடுத்து சொல்லுகின்றான். அரசனும் தண்டனையை வேண்டாம் என்று சொல்லி அவனை விடுதலை செய்கின்றான். இந்த மூன்று நண்பர்கள் யார்? அதுதான் இப்போ கேள்வி. முதல் நண்பன் பணம், இரண்டாவது நண்பன் சொந்தம், உற்றா உறவினர், மூன்றாவது நண்பன் நம்முடைய நடவடிக்கை, நாம் செய்கின்ற காரியங்கள். முதல் நண்பன், நீ செத்தையன்னா அத்தோட நின்றுடும், அதுக்கு மேல வராது. நீ செத்த அடுத்த நிமிடமே உனக்கும் அதற்கும் உறவு இல்லை, முடிந்து விட்டதோ. இரண்டாவது சொந்தங்கள், சுற்றங்கள், உடன் பிறந்தோர், கல்லறை வரைக்கும் வருவாங்க, கல்லறை வரை வந்தோ அதோட உனக்கு எல்லா பூஜையும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் வாசல் வரைக்கும் வர்றது. மூணாவது நண்பன் உன்னுடைய நன்னடத்தை, நீ செய்த நல்ல காரியங்கள். இந்த நல்ல காரியங்கள் தான் கடைசி வரை வரும். கடைசி வரை வந்தோ உனக்காக போராடும், உனக்காக ஆண்டவரிடத்திலே தீர்ப்பை சொல்வதற்கு முன்னால், இதோ இந்த மனிதன், இந்த மனுஷி இப்படி வாழ்ந்தால், இப்படி இருந்தால், இப்படி போனால் என்பதை எடுத்து சொல்லும். ஆகையால் அந்த மூன்றாவது நண்பன் தான் நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி வரை வரக்கூடியவன்.
நாம் மீட்பு பெற வேண்டும் என்றால், இறைவனுடைய மோட்சத்திலே நாம் அமர வேண்டும் என்றால், ஒன்றை நாம் நன்றாக தெரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை முக்கியமானது. மற்றவங்களுக்கு முன்னால நாம் நீதிமான்களாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு முன்னால நம்ம நான் இப்படி அப்படி என்ற ஒரு வெளிவேட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்ன என்பதோ அந்த கடவுளுக்கு தெரியும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார். லூகாஸ் நற்செய்தியிலே 5வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில் இருந்து 32வது வசனம் வரைக்கும் படிச்சோன்னா அழகாக அவர் சொல்லுகின்றார், இதோ நான் நீதிமான்களை அழைக்க வரவில்லை, மாறாக பாவிகளையே அழைக்க வந்தேன். நான் பாவிகளை தான் அழைக்க வந்தேன். இன்றைக்கோ இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருப்பதை அறிந்து நம்மை அழைக்க வந்திருக்கின்றார் என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு எம்ஜிஆர் பாட்டு, சூப்பரான பாட்டு இது. கால் போன போக்கிலே கண் போகலாமா, கண் போன போக்கிலே நம்முடைய வாழ்க்கை போகலாமா. அப்புறம் காந்தி படத்தை காட்டி சொல்வார், அழகான ஒரு பாடல். அந்த பாடலில் சொல்வார், அந்த மனுஷன் போன பாதை தான் சரியான பாதை அப்படின்ட்டு. இன்றைக்கு குறிப்பாக இளைய சமுதாயம் கால் போன போகல போது, கண் போன போகல போது, கண்ணுக்கு எது எதெல்லாம் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு தெரியுதோ அதுக்கு பின்னால் தான் ஓடு. இன்றைய மாணவ சமுதாயம் இதை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. போதை பொருட்கள் எது நம்முடைய காட்சிக்கும் கண்களுக்கும் பெருசா தெரியுதோ அகலமான வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம். இன்னைக்கு வர்ற சினிமாக்கள் எல்லாம் எதை சொல்லிக் கொடுக்கின்றன? இட் இஸ் ஒன்லி ஒன் லைஃப். உனக்கு கடவுள் நீ இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை வாழ போற, இந்த ஒரு வாழ்க்கையில நீ அனுபவி, எப்படி வேணாலும் இரு, உன்னுடைய சந்தோஷத்துக்காக நீ எதை செய்தாலும் தவறு இல்லை என்கின்ற ஒரு முட்டாள்தனமான கொள்கையை வகுத்து கொண்டிருக்கின்றன. ஆனா இதுக்கு முன்னால் எப்படி சொல்லி கொடுத்தாங்க? வாழுகின்ற வாழ்க்கை பொருளுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும், அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு உதாரணமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும், அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்றைக்கோ மாறிவிடுகின்றதோ? இதுதான் அகலமான வழியை செல்வதா இல்லை குறுகலான வழியை செல்வதா? எப்படி வேணாலும் வாழுது அப்படின்றது அகலமான வாழ்க்கை. கட்டுப்பாடோடு இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் செயல்பட வேண்டும் என்கின்ற கட்டுப்பாடோடு, அது மற்றவர்கள் நமக்கு விதிக்கின்ற கட்டுப்பாடுகள் அல்ல, நான் எனக்கு விதித்துக் கொள்கின்ற கட்டுப்பாடு. அதைதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். யாரெல்லாம் குறுகலான வழியில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்றார்களோ அவர்கள் என்னுடைய ராஜ்யத்திலே பங்கெடுப்பார்கள். 2 அழகான உதாரணங்கள் விவிலியத்திலே நமக்கு சொல்லப்படுகின்றன. ஒன்று, லூகாஸ் நற்செய்தியிலே 19வது அதிகாரத்தில் 1 to 10 வரை சக்கேயினுடைய வாழ்க்கை. இரண்டாவதோ அதே லூகாஸ் நற்செய்தியில் 15வது அதிகாரத்தில் 29 to 32வது வசனம், ஊதாரி மகனுடைய வாழ்க்கையிலே அந்த ஊமையிலே வருகின்ற அந்த தலைச்சன் பிள்ளை மூத்தவனுடைய மனநிலை. சக்கேயை யோசிச்சு பாருங்க. தான் தோன்றித்தனமாக வாழுகின்றான், கொள்ள அடிக்கிறான், தன்னுடைய இன மக்களிடத்திலிருந்தோ அனைத்தையும் பறித்துக் கொள்கின்றான், சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அவன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்றான்.
சந்தித்த அடுத்த நிமிடமே அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, இதோ என்னுடைய சொத்தில் பாதியை நான் கொடுத்து விடுகின்றேன், இனிமேல நான் பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் தான தர்மங்களை செய்வேன், என்னுடைய வாழ்க்கையிலே நீதியை கடைபிடிப்பேன் என்று சொல்லுகின்றார். அதுவரை பரந்த வழியாக சென்று கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கை குறுகலான வழிக்கு மாறுகின்றதா. அதே ஊதாரி மகனுடைய ஊமையிலே லூகாஸ் நற்செய்தியிலே 15வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால், அங்கே அந்த இளைய மகன் முதல்ல பரந்த ஒரு பாதையிலே போறான், குடிக்கிறான், தந்தையினுடைய செல்வத்தை எல்லாம் செலவழிக்கின்றான், வேசியரோடு அவனுடைய சொத்தை எல்லாம் அழிக்கின்றான். அதன் பிறகு அவன் உணர்கின்றான், உணர்ந்த பிறகு இதோ நான் இதுவரை செய்தது தவறு என்று சொல்லி மாறுகின்றான். தந்தையே, உமக்கு எதிராகவோ வானகத்திற்கு எதிராகவோ நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் என்று எண்ணப்பட தகுதியற்றவன் என்று சொல்லி வாழ்க்கையை மாற்றுகின்றான். ஆனா மூத்த மகன் மனம் திரும்பி வந்த தன்னுடைய சகோதரனை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்கின்றான், இதுவரை நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேள்வி கேட்கல. அப்போ அப்பா சொல்றாரு, பரவாயில்லப்பா, அவன் செத்து போனவன் இன்னைக்கு வந்திருக்கிறான், நீ உள்ள வா அப்படின்னு சொல்ற பொழுதோ அவன் உள்ளே செல்லவில்லை. அதுவரை அவன் குறுகலான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன் பறந்து விரிந்த அந்த பாதையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கின்றான். இப்போ நாம் யோசித்து பார்ப்போம், ஒவ்வொரு ஆன்மீக முயற்சியும் நம்மை குறுகலான வாழ்வுக்கோ அழைத்து செல்லுகின்ற ஒரு வலிமையை கொடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாட்களிலே ரொம்ப பேர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்காக செல்வதற்கோ காவி உடையெல்லாம் அணிந்தோ தவம் இருந்தோ தங்களுடைய பயணத்தை தொடங்குவார்கள். உண்மையாகவே பாராட்ட வேண்டிய ஒன்று. ஏன்னா நீங்களோ நானோ பலரால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர்கள் செய்கின்றார்கள், பாராட்டுகின்றோம். ஆனால் இந்த தவ முயற்சி முடித்த உடனே, கொடி ஏற்றி முடிந்த உடனே நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அதுதான் ரொம்ப 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 கேள்வி. அங்குதான் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகின்றார், குறுகலான வாழ்க்கையிலே வாழ கற்றுக்கொள், கட்டுப்பாடுகளோடு நீ வாழ கற்றுக்கொள். அப்படி வாழுகின்ற பொழுதோ கண்டிப்பாக பல சவால்களை நீ சந்திக்க நேரிடும். ரொம்ப சிம்பிளுங்க. மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடிக்கடி வாசித்து பார்க்க வேண்டிய ஒன்று. கடைசி தீர்ப்பு வருகின்ற பொழுதோ இயேசு கிறிஸ்து கேட்க போகின்ற கேள்விகளுக்கா நம்முடைய பதில் என்ன? இதோ என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதை செய்திருக்கின்றேன்? ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நியூஸ் பேப்பர்ல ஒரு அருமையான ஒரு செய்தி வந்திருந்தது. எத்தனை பேர் நீங்க படிச்சிருப்பீங்க தெரியல. ஒரு டாக்டர் கேரளாவிலே இறந்து விட்டார். அந்த டாக்டர் செய்த புண்ணியம் என்ன தெரியுங்களா? வாழ்நாள் ஃபுல்லா சுற்று வட்டாரத்தில் இருந்தவர்கள் அனைவருக்கும் மருத்துவ பணி. அவருடைய ஃபீஸ் எவ்வளவு தெரியுங்களா? 2 ரூபாய். 2 ரூபாய். 2 ரூபாய் மட்டும் வாங்கி கொண்டோ அந்த டாக்டர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும்
ஏழைகளுக்காக பணி செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு டாக்டரை நான் பார்த்துருக்கிறேன். திருவள்ளூர் பங்கிலே இருந்த பொழுது ஒரு கிறிஸ்துவர், அவர் பேர் பிலிப் பாஸ்கர். அந்த ஏரியாவில் அவருடைய பேர் சொன்னால் ஏழைகள் எளியவர்கள் அனைவருக்கும் தெரியும். அவருடைய ஃபீஸ் எப்பவுமே 10 ரூபாய் தான். 10 ரூபாய்க்கு மேலே வாங்கவே மாட்டார். இதில் என்னன்னா எல்லா மெடிசனும் அவரே கொடுத்துடுவார். இந்த 2 மருத்துவர்கள், நான் எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், இன்னைக்கு ஒரு டாக்டர் கையை பிடிச்சாவே 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்குற காலத்தில் இந்த 2 மருத்துவர்கள் எப்படி 2 ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய் வாங்கிட்டு மருத்துவம் செய்ய முடிக்கின்றது? அவங்களுக்கு தெரியும், சுகபோகமாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என்னதான் நம்ம சொத்து சேர்த்து வச்சாலும் 60 வயசு ஆயிடுச்சுன்னா கூழும் வெங்காயமோ கட்சி சாப்பிட்டு இருக்க வேண்டியது தான். பிரியாணி எல்லாம் சாப்பிட முடியாது, ஏன்னா சுகர் ஏறிடும். ஆகையால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ இதை தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டாம். மத்தேயு நற்செய்தியிலே 25வது அதிகாரம் இதை தான் கேட்க போகின்றார். நான் ஆடை இல்லாம இருந்தேன், நான் அனாதையா இருந்தேன், நான் துன்புற்று இருந்தேன், சாப்பாடு இல்லாம இருந்தேன், நீ ஏதாச்சும் நல்லது செஞ்சியா? ஆகையால் அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் ஒன்றை தெரிந்து கொள்வோம். நாம் மீட்பு பெற வேண்டும் என்றால் நல்ல காரியங்களை செய்வோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய முதல் வாசகம் ரொம்ப அருமையான ஒரு வாசகம். யூத மக்களுக்கு ஒரு மனப்பான்மை இருந்ததோ, தாங்கள் மட்டும்தான் மீட்க பெறுவோம், தாங்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று. ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் சொல்லுகின்றார், அப்படி அல்ல, கடவுள் அனைவரையும் அழைக்கின்றார். மீட்பு என்பதோ அனைவருக்கும். மீட்பு என்பதோ உங்களுக்காக மட்டும் என்று எதுவுமே இல்லை. இதுதான் புனித சின்னப்பர் அழமையா சொல்லுவார். திமோத்தேயுக்கு எழுதுகின்ற கடிதத்திலே 1வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் சொல்லுவார், இருக்கின்ற பாவிகளிலே பெரிய பாவி யாருன்னா நான் தான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரக்கத்தினால் என்னை அழைத்திருக்கின்றார். பெரிய பாவி நான் தான். அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரக்கத்தினால் என்னை அழைத்திருக்கின்றார். நான் அவருக்குரிய செயல்களை என்னுடைய வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கோ நாம் அனைவரும் இதை புரிந்து கொள்வோம். அத்தி மரத்தை பார்த்த பொழுதோ இயேசு கிறிஸ்து பழங்களை தேடினார். எப்பொழுது அந்த அத்தி மரம் பழங்களை கொடுக்கவில்லையோ அப்பொழுது சொல்லுகின்றார், இது உயிரோடு இருக்கிறதை விட வெட்டிடு அப்படின்னு சொல்றார். அதே போல்தான் உன்னையும் என்னையும் பார்த்து இயேசு கிறிஸ்து பழங்களை தேடுகின்றார். அந்த பழம் நம்முடைய நல்ல செயல்கள். சப்போஸ் நம்முடைய நல்ல செயல்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா அதுக்கு மேல் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆகையால் நல்ல செயல்களை செய்வோம். ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பங்கெடுக்கின்ற மனிதர்களாக மனுஷர்களாக வாழ்வோம். தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம்.